நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள். அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவரை நான் தேடுவேன் என்று நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே, செப்டம்பர் மாதம் முதல் நாள் காலை வேளையிலே தேவனை தேடும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்கள் எல்லாம், வாரங்கள் எல்லாம், மாதங்கள் எல்லாம் நம்மை காத்தவர் இன்றும் இந்த மாதத்திலும் இனி வரும் நாட்களிலும் அவர் நம்மை கண்மணி போல காப்பார். ஆகவே தைரியமாக இந்த புதிய மாதத்திலே அவரை பின்தொடர்ந்து செல்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தயவு செய்து என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஐசையா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். ஜெபம் செய்வோமா? இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனையோ பயங்களினால் கஷ்டப்படுகிறோம், செயல்பட முடியாமல் இருக்கிறோம், அழுகிறோம். ஆண்டவரை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று புலம்புகிறோம். ஆகவே நீரோ எங்களை பார்த்து பயப்படாதே என்று இன்றும் சொல்லுகிறேன். வேதத்திலே ஆண்டின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முறை பயன்படுத்தும்படியாக பயப்படாதே 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 என்று உம்முடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தூரத்தில் இருந்து கொண்டு பயப்படாதே என்று சொல்லாமல் எங்களோடு கூட இருப்பதை நீர் நினைவூட்டி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி. பயமில்லாமல் உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நாங்கள் பயந்திருக்கக்கூடிய காரியங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, ஆட்களுக்கு, எங்கள் சுயத்திற்கு, இச்சைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்ற, நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சில பயங்கள் இயற்கையானவை, நியாயமானவை. சில பயங்கள் அவைகள் கற்பனையில் தான் இருக்கிறது, உண்மையில்லை. சிலருக்கு இடங்களை குறித்த பயம், சிலருக்கு பண விஷயத்திலே பயம், சிலருக்கு ஆட்களை குறித்த பயம், சிலருக்கு பேய்களை குறித்த பயம், சிலருக்கு தங்களை குறித்தே பயம். நான் தவறு செய்து விடுவேனோ, என் சுய இச்சைகள் என்னை கீழே தள்ளிவிடுமோ என்றெல்லாம் பயங்கள் உண்டு. ஆயினும் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். எப்படி சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எங்க போயிட்டேன்னு நினைச்ச? நான் உன் கூட தானே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் உன்னோடு இருக்கிறேன் மகனே, மகளே. நான் உனக்கு சொன்னவைகளை எல்லாம் செய்து முடிக்கும் வரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதை மறந்து போய்விட்டாயோ? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் மறந்து விடுவாரோ? இல்லவே இல்லை. ஆகிலும் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய துவக்கத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யார் இந்த தெய்வம்? உங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், fear not, for I am with you என்று சொல்லுகிறவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஐசையா 43:1 onwards. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் ஒன்று சொல்லுவான், இன்னொன்றை செய்வான். ஒன்று சொல்லுவான், சொன்னதை மறந்து விடுவான். ஆனால் இவர் யார்? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்மை மீட்டெடுக்கின்ற தெய்வம், கல்வாரி சிலுவையிலே நம்மை மீட்டெடுத்த தெய்வம் தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். நீ தானாக என்னை தேடவில்லை, நான் உன்னை தேடி வந்தேன். நீ என்னுடையவன், நீ யாரோ பெற்ற பிள்ளை என்று நினைக்காதே, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள்.
ஆகவே உன்னை மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பதினால் அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சற்று யோசித்து பாருங்கள். தண்ணீர்களை நாம் கடக்கும் பொழுது அது எப்படி நம்மை அடித்து செல்லாமல் இருக்கும்? இயற்கையாக தண்ணீர் மனிதனை அடித்து செல்லிவிடும். அந்த நீரோட்டம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையிலே மக்கள் வெள்ள நேரத்திலே இழுத்து செல்லப்படுவதை பார்க்கிறோம். தப்புவிப்பார் யாரும் இல்லாமல் அவர்கள் மரித்து போவதை குறித்த செய்தியையும் கேள்விப்படுகிறோம். ஆனால் இவர் யார்? இவர் நம்மோடு இருக்கிறவர், உங்களோடு இருக்கிறவர், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறவர், வீட்டிலே இருக்கிறவர், பயணத்திலே இருக்கிறவர், வேலையிலே இருக்கிறவர், பள்ளியிலே கல்லூரியிலே இருக்கிறவர், உங்க பிசினஸ் இடத்திலே இருக்கிறவர், எல்லாவித சூழ்நிலையிலும் உங்களோடு இருக்கிறவர். அவரை பார்த்தால் இயற்கை சல்யூட் போட்டுவிட்டு அடங்கும். ஒரு முறை காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, அலைகள் சீறின, புயல் கப்பலை கவிழ்த்து விடுமோ, கப்பல் சிறு படகு அமிழ்ந்து விடுமோ என்று எல்லாரும் பயந்தார்கள். அவர் ஒரேடிய கூச்சல் போட்டார்கள், ஐயா நாங்க சாக போகிறோம், நாங்க மூழ்கிறதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, எங்களை குறிச்சு உங்களுக்கு கவலையே இல்லையா? எழுந்தார், அதட்டினார், அடக்கினார், அலைகள் அமர்ந்தன, காற்று அடங்கியது, பெரும் புயல் புஸ்வானமாய் போய்விட்டது. பிரைஸ் காட். நீங்கள் தனியா இல்லை, உங்களோடு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் உருவாக்கினவர், உங்களை உருவாக்கினவர். ஆகவே அந்த காரியங்கள் கடல் போல தோன்றுகிறவைகள், சுனாமி போல தோன்றுகிறவைகள், புயல் போல தோன்றுகிறவைகள், பெரிய அலைகள் அடித்து சென்றுவிடும் என்று உங்களை கலங்க செய்கிறவைகள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை அடக்குவார், அடக்குவார், அடக்கி போடுவார். அமைதலாயிரு என்று சொல்லுவார். அதனுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் அடங்கும். நீங்கள் அவரோடு கூட அக்கறைக்கு செல்வீர்கள். யாரும் தடுக்கவே முடியாது. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கின்றோம். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்கு அறிந்தபடி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 பேர் உண்மையான தெய்வத்தை தவிர தெய்வமற்றவைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். ராஜாவே, உமக்கு உண்மையாய் உம் அரசாங்கத்திற்கு உத்தமமாய் நாங்கள் வேலை செய்வோம். உம்முடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து எங்கள் வேலைகளை நாங்கள் சிறப்பாய் செய்வோம். ஆனால் தெய்வமில்லாதவைகளை கும்பிடு என்று சொன்னால் எப்படி கும்பிடுவது என்று சொன்னார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாராகிய அந்த பாபிலோனுடைய மாபெரும் ராஜா கடும் கோபம் கொண்டு எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு அவன் அதிக சூடாக்கினான். தன்னுடைய வீரர்களை பார்த்து சொன்னான், இவர்களை கட்டாய் கட்டி 3 பேரை தூக்கி தொப்பென்று அக்கினி சூளைக்குள் போடுங்கள் என்று. அவர்களை போட சென்றவர்களுடைய வஸ்திரத்திலே தீப்பிடித்து அவர்கள் மரித்தார்கள். இவர்கள் பொத்தென்று அக்கினி சூளைக்குள் விழுந்தார்கள். 3 பேர் உள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் அந்த ராஜா பார்த்த பொழுது 4வதாக ஒருவர் அவர்களோடு கூட இருந்தார். தலையை பிச்சுக்கிட்டான், குழப்பம். போட்டது 3 பேர், அங்க நடக்கிறது 4 பேர். அதுவும் நடக்கிறத பார்த்தா என்னமோ ஏர் கண்டிஷன் ஹால்ல நல்ல வெயில் காலத்துல ஜில்லுன்னு குளிர்ச்சியான இடத்திலே ரொம்ப ஹாயா ஜாலியா நடந்து அன்பா பேசிக்கிட்டு சந்தோஷமா போறாங்க. என்னப்பா கருகி போவாங்க, துணி எரியும், முகம் கருகும், நான் கூச்சலிடுவாங்க, மரண கூச்சலிடுவாங்க என்று பார்த்தால் சதை கருகும், எலும்புகள் கீழே விழும், சாம்பலாகும் என்று பார்த்தால் ஜாலியா நடக்கிறாங்க. ட்ரெஸ் கூட ஒன்னும் ஆகல. அந்த 3 பேரும் பயப்படவில்லை. ராஜா பயந்தான். 4வதாக ஒருவர், அவர் யார்? இயேசு கிறிஸ்து, தேவகுமார். அவர் வர முடியாத ஒரு இடம் என்று ஒன்று இல்லை, காப்பாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்று இல்லை, அகற்ற முடியாத பயம் என்று ஒன்று இல்லை.
எந்த ராஜா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 3 பேரை அக்கினி ஜுவாலைக்குள் போட்டானோ அவனே தூக்கி எடுக்க கட்டளை கொடுத்தான். தூக்கி எடுக்கப்பட்டார்கள். அவர்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் மெய்யான தெய்வத்தை அவர்கள் தொழுது கொண்டபடியினால் ராஜாவினால் முதலாவது எரிக்கப்பட உத்தரவு வந்தது. இப்பொழுது உயர்த்தப்படும்படியாய் உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே 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 என்று சொல்லுகிறார். இந்த மாதமும் மீண்டும் சொல்லுகிறார். சமீபத்தில் உங்களோடு பேசி இருக்கிறார், பயப்படாதிருங்கள் என்று. ஆனாலும் பயம் உங்களை விட்டு போகவில்லை. ஆகவே மீண்டும் பேசுகிறார். நீங்கள் உங்களை குறித்து பயப்படாவிட்டாலும் என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் பேர பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலையாயிருக்கிறது, பயமாயிருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் பயப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள் என்று. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி மீட்டார். உங்கள் பயங்கள் ஓடி போகும். உங்கள் பயங்கள் உங்களை பயமுறுத்தக்கூடிய சக்தியை இழந்து போகும். எங்கே போனது என் பயங்கள் என்று தேடினாலும் காண மாட்டீர்கள். எங்கே போனார்கள் என்னை பயமுறுத்தியவர்கள் என்று தேடினாலும் காண மாட்டீர்கள். எங்கே போனது என்னை வீழ்த்திவிடும் என் சுய இச்சைகள் என்று தேடி பார்த்தாலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மர்மமாக்கப்படுவோம். தேவனால் மாற்றப்பட முடியாத ஒரு மனிதன் இல்லை, ஒரு மனுஷி இல்லை. எந்த மனிதனையும், எந்த மனுஷையும், எந்த பொல்லாத மனிதனையும், எந்த பொல்லாத மனுஷையும் மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து நேரடியாக அனுப்பப்படுகிறது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதே இல்லை. அது எரியாது. நீங்கள் எரிந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து என்பது செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசம். நைல் நதியினுடைய கொடை என்று எகிப்தை அழைப்பார்கள். ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் பாலைவனம். ஆனால் எகிப்து நைல் நதி சென்ற இடமெல்லாம் பசுமையான டெல்டா பகுதிகள், பாசன ஆற்று பாசன பகுதிகள். ஆகவே அது செல்வம் நிறைந்த ஒரு தேசம், சிறப்பான படைகளை உடைய தேசம், அருமையான கட்டட கலையிலே வளர்ந்த ஒரு தேசம். அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவும் சேபாவும் இன்று இருப்பது போல அல்ல. பண கஷ்டப்பட்டு கொண்டு, உணவு கஷ்டப்பட்டு கொண்டு, உள்நாட்டு போரிலே சிதைந்து போன நாடுகள். அவைகளெல்லாம் சிறப்பான செல்வம் கொழிக்கும் நாடுகள். ஆண்டவர் சொல்லுகிறார், முழு எகிப்தை காட்டிலும் நீ கனம் பெற்றவன் என் பார்வைக்கு. சேபாவின் செல்வங்கள், எத்தியோப்பியாவின் செல்வங்கள் அத்தனை சேர்த்தாலும் அதை விட நீ விலையேற பெற்றவன். ஆகவே என்னையே விலையாய் கொடுத்து மீட்டேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட விதம் ஆச்சரியமான விதம். நீ மீட்கப்பட்ட விதமும் மிக மிக பெரிய விலை கொடுத்து மீட்கப்பட்ட ஒரு நபர் என்பதை மறந்து விடாதே. ஆகவே நான் உன்னோடு இருப்பேன். நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருப்பேன். என்னை கண்டு இயற்கை அகன்று போகும், அடங்கும். என்னை கண்டு பேய்கள் அகன்று போகும், அவைகள் ஓடிவிடும். பொல்லாத மனுஷர்கள் அடங்குவார்கள். உனக்கு தீமை செய்ய நினைத்தவர்கள் மனம் திரும்பி உனக்கு நன்மை செய்வார்கள். ஒரு வழியாய் உனக்கு விரோதமானவர்கள் பல வழியிலே ஓடுவார்கள். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன், உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய விருப்பம் என்ன?
குமாரர்களும் குமாரத்திகளும் உங்களோடு நெருங்கி இருக்க வேண்டும், உங்களிடத்திற்கு வர வேண்டும். நீங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களோடு இணைந்திருக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையோடு இணைந்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் ஆண்டவர் நாம் பயந்து போயிருக்கிற பயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய பயங்கள் என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? வடக்கிலிருந்து அவன் வரமாட்டான், தெற்கிலிருந்து அவன் வரமாட்டான், கிழக்கிலிருந்து வரமாட்டான், மேற்கிலிருந்து வரமாட்டான். ஏன்னா அதெல்லாம் அவனை பிடிச்சு வச்சிருக்கு. அந்த ஊர்கள் பிடித்து வைத்திருக்கிறது, அங்க இருக்கிற நபர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கலாச்சாரம் அவர்களை பிடித்து அடிமைகளாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாயாபுரி அவர்களுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்க, விரும்பத்தக்க, இச்சிக்கத்தக்க ஒரு இடமாய் இருக்கிறபடினால் அங்கிருந்து வர்றதுக்கே முடியல. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து போக அனுமதிக்கவில்லை, அரசாங்க சட்டங்கள் வந்தால் திரும்பி போக முடியாது என்று தடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன். உங்களுக்கு கிழக்கிலிருந்து வர வேண்டிய உங்கள் சந்ததி வருவார்கள். மேற்கிலிருந்து அவரே வர சொல்லுவார், கூட்டி சேர்ப்பார். கொடுக்க மாட்டேன், டிலே பண்ணுவேன், நீ போன திரும்பி சேர்க்க மாட்டேன் என்று வடக்கில் இருக்கிறவர்கள் சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்வாராம்? வடக்கை பார்த்து கொடு என்பாராம். உங்களுக்கு யார் யார் தடை செய்கிறார்களோ, தடுக்கிறார்களோ, தாமதம் செய்கிறார்களோ, வெறுப்பேற்றுகிறார்களோ, கொடுக்க மாட்டேன், விட மாட்டேன், அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இன்று ஒரு உத்தரவு போடுகிறார். நான் கொடுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கு? கொடு. கர்த்தருக்கு அந்த அரசாங்கங்கள் கீழ்ப்படியும், அந்த அரசாணைகள் கீழ்ப்படியும், அங்கு இருக்கக்கூடிய அநியாய மக்கள் கீழ்ப்படிவார்கள், அங்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். உங்கள் சந்ததி உங்களை வந்து பார்ப்பார்கள், உங்களோடு கூட இருப்பார்கள். குமாரர்கள் உங்களை தேடி வருவார்கள், குமாரத்திகள் உங்களை தேடி வருவார்கள், அவர்கள் உங்களோடு தங்கி இருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் மகன் சிறைப்பட்டு போனது போல் இருக்கிறான், என் மகள் சிறைப்பட்டு போனது போல இருக்கிறாள், என் மகன் இல்லாவிட்டால் என் கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய உறவினர்கள் அடிமைகளைப் போல அந்த வேறொரு இடத்தில், வேறொரு நாட்டில், வேறொரு தேசத்தில், வேறொரு கண்டத்தில் இருக்கிறார்கள் என்று வருவார்கள். நான் என் கண்களை மூடுவதற்கு முன்பு அவர்களை என் அருகில் காண்பேனோ, விடுதலையாக சுதந்திரமாக அவர்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை, மகிழ்ச்சியோடு அவர்களை நான் காண்பேனோ என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கட்டி வைக்கிற கட்டிகள் அறுக்கப்படும், இன்று அடக்கி வைக்கிற அடக்கு முறைகள் மாற்றப்படும். இன்று கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து கொடு என்று சொல்லுவேன். நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய பிள்ளைகள் தங்கும்படியாய் தேவனால் கொடுக்கப்பட்ட இடத்திற்கும் வருவார்கள். பாபிலோனிலே இஸ்ரவேலில் இருந்து பிரபுக்கள் தங்களுக்கு தேவையானவர்களை எல்லாம் வேலைக்காரர்களாக இருக்கும்படி நல்ல வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் இழுத்து கொண்டு போனார்கள். ஒவ்வொரு அயல் நாட்டு படையெடுப்பின் பொழுதும் தோற்கடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து பெஸ்ட் டேலண்ட் will be taken as captives, அடிமைகளாக எடுத்துச் செல்லப்படுவார். அங்கேதான் தானியேல் இருந்தார். ஆனால் தேவன் அங்கே உயர்த்தினார். அங்கேதான் எஸ்ரா இருந்தார். தேவன் அங்கே மேன்மையான அனுபவத்தை கொடுத்தார். அங்கேதான் நெகேமியா இருந்தார். அவர்கள் நினைத்தார்கள், எங்க ஊர் கட்டப்படாது, எங்க வீடு கட்டப்படாது, எங்க முன்னோர்களுடைய பாரம்பரிய கல்லறைகள் சிதைந்து போய்த்தான் இருக்கும், எங்களுடைய ஆலயங்கள் திரும்ப மகிமை உள்ள ஆலயமாய் மாறுவது இல்லை. நாங்களோ ஒண்ணுமே செய்ய முடியலங்க. கொடுமைக்கார ராஜா, இவனுக்கு வேலை செய்யறமே ஒழிய இவன் சோறு போடுறான், அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் எதுவும் எங்களுக்கென்று ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அந்த நிலையை அப்படியே விட்டு விட்டாரா? அங்கிருந்து ஒரு தானியேலை எழுப்பினார். அவன் ஜெபித்தான், காரியங்கள் மாறிய.
அங்கிருந்து ஒரு நெகேமியாவை எழுப்பினார், அங்கிருந்து ஒரு எஸ்ராவை எழுப்பினார். அங்கிருந்து எஸ்ரா வந்து வேத வசனங்களை மீண்டுமாக இஸ்ரவேலிலே அவன் எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானது, ஒரு மனம் திரும்புதல் உண்டானது, ஒரு ஒப்புரவாகுதல் உண்டானது. தேவனோடு கூட அவர்கள் உடன்படிக்கையை புதுப்பித்தார்கள். இன்று அடிமையாய் இருக்கிறவன் விடுதலை ஆவான். இன்று அடிமையாய் இருக்கிறவள் விடுதலை ஆவாள். அவள் நீங்கிற இருக்கிற இடத்திற்கு வருவாள். வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவார்கள். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் பட்டணங்கள் கட்டப்படும், உங்கள் தேசம் மீண்டுமாக செழிக்கும், ஆடல் பாடல் கொண்டாகும். உங்கள் வீட்டிலே அதை கேட்பீர்கள். பயப்படாதிருங்கள். 3 விதங்கள். தானியேல் அங்கேயே இருந்து ஜெபித்தார், காரியங்களை மாற்றினார். எஸ்ரா அதை விட்டு முழுமையாக அவர் இஸ்ரவேலுக்கு வந்தார், காரியங்கள் மாறியது. நெகேமியா வந்தார், பட்டணத்தை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பாதுகாத்தார், திரும்ப போனார், மீண்டுமாக வந்தார். அவர் வந்து போனார். அவருடைய உள்ளமோ இஸ்ரவேல், எருசலேம், என் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். 3 பேரையும் வித்தியாசப்பட்ட விதங்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். உங்கள் பிள்ளைகள் அடிமைகளாய் இருப்பது இல்லை. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் பயமுறுத்துகிற காரியங்கள் அவர்களை மேற்கொள்வது இல்லை. பயப்படாதிருங்கள். பயப்படாது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் உன்னுடைய வாழ்க்கை துணையோடும் உன் பேர பிள்ளைகளோடும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிற என் குமாரத்திகளையும் நீங்கள் புலம்புகிறீர்கள் என் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிதான், உண்மைதான். நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் உன் பிள்ளைகளாவதற்கு முன்பு அவர்கள் என் பிள்ளைகள். அவர்கள் உன் பிள்ளைகள் ஆன பிறகும் அவர்கள் என் பிள்ளைகள். நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அவர்கள் என் பிள்ளைகள். Don't think they are your children alone. They are my children too. அவர்கள் என் மகன்கள், அவர்கள் என் குமாரர்கள், என் குமாரத்திகள். அவர்களை நான் கொண்டு வருவேன். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட அத்தனை பேரையும் யாவரையும் கொண்டு வருவேன். Praise God. பயப்படாதிருங்கள். தேவன் இன்று அடிமைகளைப் போல் சிக்கிக் கொண்டிருக்கு. அது அரசாங்கமாயிருக்கலாம், சட்டத்திட்டமாயிருக்கலாம், சூழ்நிலையாயிருக்கலாம், மனிதர் யாராக இருந்தாலும் ஒருவரையும் அடிமைகளாய் விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. விடுவிப்பார். இன்று அவர்களை அடிமையாக்கினவர்களை தேவன் தனக்கு அடிமையாக்குவார். அப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு அடிபணிவார்கள். இன்று பிரயோஜனமற்றவர்கள் நாளை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். என்று உங்கள் சந்ததிக்கு எதிராக இருக்கிறவர்கள் நாளைக்கு உங்கள் சந்ததிக்கு சாதகமாய் மாறுவார்கள். தேவனுடைய கரம் இதை செய்யும். 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நானே அவர் என்று. அப்படி என்றால் நானே கர்த்தர், ஆதியும் அந்தமும் நானே, அல்பாவும் ஒமேகாவும் நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் கடவுள் என்று ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறொருவர் என் பின் இருப்பதில்லை. கடவுள் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். கடவுள் சொல்லுகிறார். இறைவன் உங்களை உருவாக்கினவர், காலத்தை கரங்களில் வைத்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, 13ஆம் வசனத்திலே கர்த்தர் 12:13 சொல்கிறார், நானே இன்று அறிவிக்கிறேன், நானே ரட்சிப்பேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். You have lost all hope today. கண்ணீரே உணவு, இரவிலே தூக்கமில்லை, நெஞ்சம் படபட என்று சொல்லுகிறது. ஆனால்
நம்பிக்கையற்ற நிலையிலே உலர்ந்த எலும்புகளை உயிர் உள்ளதாக்கி அதற்கு சதையை கொடுத்து தோலால் பூர்த்தி ஆவியை அனுப்பி உயிரோடு எழும்பச் செய்து ஒரு தேவ சேனையாய் மாற்றினாரே, அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்கள் திருச்சபையோடு இருக்கிறேன், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள், நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு எதிர்காலத்தை சந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் பயங்கள் சொல்லி முடியாது. நாங்கள் இயற்கையான காரியங்களை கண்டும் பயப்படுகிறோம். பல வேளைகளிலே கற்பனை செய்து நாங்களே அதை பெருசா பலூன் மாதிரி, ராட்சத பலூன் மாதிரி ஊதி அதனுடைய நிழலை பார்த்து பயப்படுகிறவர்கள். ஆனால் இன்று எங்களை பார்த்து சொல்கிறேன், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட இருந்தவர் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. தானியேலோடு கூட இருந்தவர் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. தானியேலை ஆண்ட ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். காரணம், நான் அவனோடு கூட இருந்தேன். நான் எஸ்ராவோடு கூட இருந்தேன். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு வருவேன், தேவ ஜனங்களுக்கு ஊழியம் செய்வேன் என்று நான் அவனை கொண்டு வந்தேன். அவனை கொண்டு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணினேன். செருபாபேலை கொண்டு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணினேன். நெகேமியாவை கொண்டு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணினேன். நோ சான்ஸ் என்று சொன்னார்கள். நான் செய்வதை தடுப்பவன் யார்? இயேசு சுவாமி, என்னையும் என் குடும்பத்தையும், குடும்பத்தின் பிள்ளைகளையும், உறவுகளையும், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தையும், உறவுகளையும், ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய முதல் நாள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும், குடும்பத்தையும், உறவுகளையும், எங்கள் திருச்சபையையும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. எங்கள் பயங்கள் எங்களை விட்டு அகன்று போவதற்காய் நன்றி. எங்களை பயமுறுத்தியவர்களை நாங்கள் தேடி பார்த்தாலும் அவர்கள் காணாமல் போனது போல அட்ரஸ் இல்லாமல் போகிறார்கள். அதற்காய் நன்றி. எங்களை மிரட்டினவர்கள், அடிமைப்படுத்தினவர்கள், அவர்கள் மனம் திரும்பி சிட்சிக்கப்பட்டு சீர்பட்டு எங்களோடு கூட ஐக்கியமாய் இருக்க போவதற்காய் நன்றி. தேவனே, நிச்சயமாகவே எங்களை உமக்கு சாட்சியாய் மாற்றப் போகிறேன். இன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே, நீ சும்மா இருப்பது போல் என்ன, இருப்பது போல் இருப்பது என்ன? ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு செயல்படாதவரை போல இருப்பது என்ன? அப்புறம் போகிறவரை போல போவது என்ன? கைகளை மடக்கி கொண்டு செயலற்று இருப்பது போல் இருப்பது என்ன? எங்களை நினையாதது போல் இருப்பது என்ன என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்கள் புலம்பலுக்கு ஒரு முடிவு கட்டுகிறீர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை மீட்டு கொண்ட விதத்தை யோசித்து பார். அந்த சிலுவை காட்சியை பார், சிந்திய ரத்தத்தை பார், என்னுடைய பாடுகளை நினைத்துக்கொள். உன்னை தேடி வந்து உன்னோடு இருக்கும்படியாக இப்பொழுது ஆவியின் ரூபமாய் உன்னோடு தங்கி இருப்பதை, இடைவிட்டுக் கொண்டிருப்பதை சற்று சிந்தித்துக்கொள். உன் பயங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும். நான் உன்னோடு கூட இருப்பதே உன் பயத்தை அகற்றிவிடும். My presence with you will drive away every kind of fear from your heart. நான் சமாதான பிரபு என்று நீர் எங்களுக்கு சொல்லி எங்களை சமாதானத்தின் பாதையில், மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தப் போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. என்னுடைய பயணங்களை இந்த மாதத்திலும் இனி ஒரு நாட்களும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். படிப்பு, வேலை, பிசினஸை பொறுப்பேற்றுக்கொள்ளும். குடும்ப உறவுகளுக்குள்ளே மகிழ்ச்சியை கட்டளையிடும். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜெபம் செய்ய உதவி செய்தருளும். இரவிலே நன்றி சொல்லி ஜெபம் செய்து அந்த நாளை முடிக்க கிருபை தாரும். ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்தரும். எங்கள் பட்டணத்தை, தேசத்தை, தேச தலைவர்களை ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவியும். பொருளாதார சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை அந்த அடிமைத்திலிருந்து விடுவியும். பயங்கள் இருக்கிறவர்களை விடுவியும். போதை பொருட்கள், ஸ்கிரீன் அடிக்ஷன், இவைகளிலே சிக்கிக் கொண்டவர்களை விடுவியும்.
பொல்லாத மனிதர்களுடைய அகங்காரம், ஆணவம், ஸ்னாபிஷ்னஸ், திமிர், தற்பெருமை, அகங்காரம், அப்படி பயமுறுத்தல், இவையெல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவியும். நீர் எப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிச்சயமாகவே சாட்சிகளாயிருப்போம். நன்றி சொல்லுவோம். எங்கள் தேவன் இதை எங்களுக்கு செய்தார் என்று சொல்லுவோம். நாங்கள் பயந்து கிடந்தோம். எங்கள் பயமே எங்களை கொன்றுவிடும். பயந்து பயந்து எங்கள் சந்ததி ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் நினைத்தோம். தேவன் எங்கள் தலையை உயர்த்தினார், எங்களை எழுந்து நிற்கச் செய்தார், எங்களுக்கு எட்டாத உயரத்திலே நிறுத்தி இருக்கிறார். வந்து பாருங்கள், ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம். எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் இருப்பீராக. அன்போடு உம்மை பின்பற்ற உதவி செய்கிறோம். துதி கனம் மகிமை அத்தனை உமக்கு ஏறெடுக்கிறோம். வருகை வரை காத்துக்கொள்ளும், வருகையிலே சேர்த்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அவர் உங்களோடு இருக்கிறார். அது உங்களுக்கு போதும். பயமெல்லாம் போய்விடும். God bless you.